ஜீவ சமாதிகளின் பின்னணியில் சொல்லப்படும் ஆச்சரிய நிகழ்வுகள். மர்மம். சித்தர் இந்த இடத்தில் பல நூற்றாண்டுகளாக தவம் புரிந்து வந்திருக்கிறார் என்பதற்கு ஆதாரமாக ஜீவ சமாதி என்று சொல்லப்படும் இடத்தில் வந்து 2 டிராக்டர் அளவுக்கு புற்று மண் அள்ளி கொட்டப்பட்டதாக கூறுகிறார்கள். இப்போதும் இந்த இடத்தில் மூச்சு விடுவது போன்ற சத்தம் கேட்பதாக சொல்கிறார்கள். உள்ள வந்து சித்தர் வந்து சுவாசிக்கிற சத்தம் அடிக்கடி கேட்கும். இந்த இந்த இடத்துல உள்ள வந்து இப்போ விளக்கேற்றி வழிபாடு செய்யும்பொழுது உள்ளே வந்து கிட்டத்தட்ட 2 டிராக்டர் மண் லோடுகள் வந்து உள்ள பாம்பு பூத்து இருந்ததுக்கு. அப்போ என்ன உணர்த்துறாருன்னா 2000 ஆண்டுகளாக தவம் இருந்ததா இந்த இடத்துல சித்தர் உணர்த்துறாரு. சித்தர் பயன்படுத்திய தண்டம் என்கின்ற தடி எப்போதும் இங்கே இருக்கிறது என்கின்ற தகவலும் ஆச்சரியப்படுத்துகிறது. சித்தர் தான் இங்கு இருப்பதை உணர்த்துவதற்கு அந்த தடியை அசைப்பார் என்றும் பூக்கள் அசையும் என்றும் சொல்லப்பட்டது. சித்தர் வந்து இங்கே வாழ்ந்ததுக்கு உண்டான அடையாளமாக இங்கே கல் சிற்பங்களும் அவர் உபயோகப்படுத்தின தண்டம் சொல்லக்கூடிய தியானம் செய்யக்கூடிய ஒரு தடின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இங்கே இருந்திருக்கு. இதை வச்சு தான் இங்கே சித்தர் இருந்ததாக சொல்லப்படுது. உள்ளே வந்து நான் பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அவர் உபயோகப்படுத்தின தடி கீழே விழுகும். நான் உள்ளே போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு கீழே தள்ளி விடுவார். அப்போது எனக்கு பயமாக இருக்கும், ஐயா வந்து ஏதோ கொஞ்சம் முழிச்சிட்ருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் வந்து அங்கே நிகழ்த்துவார். சில டைமில் மாலைகள்லாம் கலந்து விழுவோம். ஒருத்தர் வேண்டிகிட்டு இருப்பாங்க, ஏதாவது குறையாக உட்காந்துட்ருப்பாங்க, அவங்களுக்காக மாலை அவர் கழட்டி விடுவார். இந்த மாதிரி பல அற்புதங்கள் நிகழ்த்திருக்காரு. இங்கு வரும் பக்தர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்பதை ஜீவ சமாதியில் கால் வைத்த உடனே சித்தர் உணர்ந்து கொள்வார் என்றும் அதன் பிறகு அவர்களது பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்றும் சொல்கிறார்கள். பக்கவாதம் உள்ளிட்ட நோய்களும் கடன் பிரச்சனை போன்றவையும் இங்கு வருபவர்களுக்கு தீர்க்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டது. பிள்ளைகள் கல்வியில் சிறந்து விளங்குவதற்கு இந்த சித்தரின் அருள் துணை இருந்ததாகவும் குழந்தை பேறு கிடைக்கும் என்பதாகவும் பல தகவல்கள் இந்த பொன்மார் சித்தரை மையப்படுத்தி சொல்லப்பட்டது. இங்கே வந்து முதல்ல நாம் உள்ள நுழையும் பொழுதே நாம் எந்த ஒரு வேண்டுதல் எதுக்காக வரமுன்னு ஐயா வந்து உள்ளே வந்து சித்தரையாவே கிரகிச்சிக்குவார். இதில் மெயினாக வந்து அதிகமாக இங்கே எதுக்காக வராங்க அப்படின்னு மெயினாக கேட்டிங்கன்னா, குழந்தை வரம் வேண்டி நிறையா வராங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் கடன் பிரச்சனையோடு இருக்கேன் அப்படின்னு சில பேர் வராங்க. சில பேர் வந்து எனக்கு வந்து அதாவது வேலை கிடைக்கல, நான் படிச்சுட்டேன் வேலை கிடைக்கல அப்படின்னு வேண்டுதல் வச்சுட்டு போகிறாங்க. வேண்டுதல் வச்சுட்டு போய் ஒரு வாரத்துலேயே வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நம்பிக்கை வேலை கிடைச்சிருச்சு, அந்த வேண்டுதல் நிறைவேறுச்சுன்னு சொல்லி அன்னதானத்துக்கு டொனேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. அதுபோல் கல்விக்கு இந்த படிப்புக்கு சம்மந்தப்பட்ட நாட்களில் வியாழக்கிழமை வந்து அந்த குருநாளில் வந்து அவங்க வந்து பேனா பென்சில் இதெல்லாம் வந்து வச்சு வழிபட்டுட்டு போகிறாங்க. அவங்க பரீட்சையில் பாஸ் பண்ணி நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து இன்றைக்கி நல்லா இந்த சமூகத்தில் நல்ல செல்வாக்கோடு இருக்கக்கூடிய அவங்க உணர்வுபூர்வமாக வந்து இங்கே கோயில் ஆலயத்தில் இருக்கிற நிர்வாகிகிட்ட சொல்லிட்டு போகிறாங்க.